விவசாயிகளுக்கு வணக்கம். நம்மாழ்வார் ஏன் இயற்கை முறையில் பண்ணுங்க, ரசாயனம் தெளிக்காதீங்க, உரம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு புழுவை உருவாக்குற ஒரு தாய் அந்துப்பூச்சி. இது பார்த்திங்கன்னா ஒரு சிலந்தி பூச்சி பிடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னாவே நல்லா தெரியும். ஒரு சிலந்தி பூச்சி பிடிச்சி வச்சுருக்கு. ஒரு பச்சை கலரில் இருக்க ஒரு சிலந்தி பூச்சி பிடிச்சி வச்சுருக்கு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரசாயன மருந்து எதுவும் அடிச்சிருந்தாவோ இந்த சிலந்தி பூச்சி செத்துருக்கும். இப்போ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய வலையை உருவாக்கி அந்த தாய் அந்த பூச்சியை பிடிச்சிருச்சு. முட்டை இடுற அந்த பூச்சியை பிடிச்சி தின்றுச்சு. அப்போ அதனால தான் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை முறையில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இதுவே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், பச்சை கலர் இருக்க சிலந்தி பூச்சி இந்த தாய் அந்த பூச்சி பிடிச்சிருச்சு. அப்போ சிலந்தி எந்த அளவுக்கு நம்ம வயலில் இருக்கோ அந்த அளவுக்கு நிறையா பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். அதனால தான் நம்மாழ்வார் நீங்கள் ரசாயன மருந்தோ கெமிக்கல் மருந்தோ தெளிக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதுவே ஒரு காரணம்.